व्रजकुमारिकाः चेरुः हविष्यं भुञ्जानाः कात्यायन्यर्चनव्रतं कात्यायनि महामाये महायोगिन्यधीश्वरि நந்தகோபசுதந்தேவி பதிம்மே குருதே நமஹ. இந்த ஸ்லோகம் பாகவத மகாபுராணத்தில் உள்ளது. சுகாச்சாரியர் பரீட்சித்துக்கு உபதேசிக்கும் போது கோகுலத்தில் உண்டான பஞ்சலக்ஷங்குடி பெண்களும் ஸ்ரீ கிருஷ்ணானுபவத்தை அடைவதற்காக மார்கழி நோன்பு நோற்றார்கள்னு தெரிவிக்கிறார். ஹேமந்த ருத்துவின் முதல் மாசமான மார்கழி மாசத்திலே பாலாலே சமைக்கப்பட்ட அன்னத்தை உண்டு கொண்டு காத்யாயனி தேவிக்கு விரதம் இருந்து பூசித்தார்கள். அவர்கள் வேண்டியது காத்யாயனி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரி, மகா சக்தி படைத்தவளான காத்யாயனி தேவியே, அதீஸ்வரி, நந்தகோபசுதம் தேவி, ஹே தேவி, நந்தகோபசுதனான கண்ணனை பதிம்மே குருதே நமஹ, தேவரீர் எங்களுக்கு பதியாக ஆக்கிக் கொடுக்க வேண்டும், அதற்காகத்தான் மார்கழி நோன்பு நோற்கிறோம்னு சொன்னார்கள். அது நடந்தது துவாபர யுகத்திலே கோகுலத்திலே. ஆனால் பெரியாழ்வாருடைய பெண்பிள்ளையான ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கலியுகத்திலே அவதரித்து வாழ்ந்தபடியால் எங்கோ என்றோ நடந்ததை தான் தன்னுடைய ஊரில் இருந்து கொண்டே அனுகாரம் பண்ணி தரிக்கிறாள் ஆண்டாள். அங்கு நடந்தாப்போலேயே இங்கும் நடத்தி பார்க்கிறாள். தன்னையே ஒரு இடைப்பெண்ணாக பாவித்து கொண்டு அவளுக்கு இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் முடைநாற்றமுமாய் மாறிவிட்டது. ஆண்டாளுடைய பாவனா பிரகர்ஷமான திருவாக்கே சங்கத்தமிழ் மாலை 30 திருப்பாவை. இந்த திருப்பாவை கோகுலத்து பெண்டிர்கள் மார்கழி நோன்பை அனுஷ்டித்து கிருஷ்ணானுபவம் பெற்றதை இன்றும் இதை சொல்பவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். என்றோ அவர்கள் அனுஷ்டித்தார்களே, இன்று நாம் இருக்கிறோமே, கிருஷ்ணானுபவம் கிட்டுமாங்கிற சந்தேகம் வேண்டாமல் அவர்கள் அன்று அனுஷ்டித்ததையே ஆண்டாள் பாடி வச்சிருக்கிறபடியால் அதை நாமும் வாயாரச் சொன்னோமென்னால், உளமாற உறுதி கொண்டோமென்னால் அவசியம் கிருஷ்ணானுபவம் நமக்கு கிட்டுகிறது. ஆண்டாளும் தான் மட்டும் அனுபவித்தது போராதுங்கிறதுக்காக எல்லாரையும் அழைக்கிறாள். முதல் 5 பாசுரங்களாலே இந்நோன்புக்கு முன்னுரையாய் எல்லாரும் வர வேண்டும், வந்தவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும், நாட்டார்க்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும், மார்கழி நோன்புக்கு நீராடுவதற்காக மாதம் மும்மாறி பொழிந்து பர்ஜன்யதேவன் வருணதேவன் அனுகிரகிக்க வேண்டும், பகவானையே நம்பி நம்முடைய வாக்காலும் மனத்தாலும் மெய்யாலும் அவனையே பூசித்து கொண்டு நோன்பு செய்ய வேண்டும். இது முதல் 5 பாசுரங்களுடைய சுருக்கமான கருத்து. அதில் இன்றைய பாசுரம் நாள் பாசுரம் 3வது பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். எங்கும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேணும்னு ஆண்டாள் பாடுகிறாள். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தில் விசாரித்து கொண்டார். நீங்காத செல்வத்தை போயா ஆண்டாள் வேண்டுவது? அது பிரயோஜனம் வேறு வேணும்னு இருக்கிறவன் கேட்பதாயிற்றே. பகவானே பிரயோஜனம்னு இருக்கிறவர்கள் போய் நீங்காத செல்வத்தை கேட்கலாமா என்னால் 2 அபிப்பிராயம். ஒன்று, இது ஊர் மக்களுக்கு நன்மை ஏற்பட வேணும்னு மங்களாசாசனம் பண்ணினது. ஏன்னா இவ்வளவு காலம் கண்ணனை பார்க்கக்கூடாதுன்னு ஆண்டாளை பிரித்து வச்சிருந்தார்கள். ஆண்டாளென இடைச்சிகளை அவர்களை பிரித்து வைத்திருந்தார்கள். ஆனால் இப்போதான் பகவானா பார்த்து ஒரு காரணத்தை கல்பிச்சுட்டார். அந்த ஊரில் சில காலமாக மழை இல்லை. அதற்கு என்ன செய்யலாம்னு கேட்டால், இளம் பெண்டிர்களெல்லாம் நோன்பு நோற்றால் மழை பெய்யும் என்று ஜோசியக்காரர் தெரிவித்தார். மக்களுக்கு உடனே சரி அதைத்தான் பண்ணி பார்த்து மழை வரட்டும்ங்கிறதுக்காக பெண்களே நீங்கள் நோன்பு நோற்கலாம்னு
அனுமதித்தார்கள். பெண்களுடனே நோன்பு நோற்கணும்னா தலைவன் வேணுமே, அதுக்கு தெய்வம் வேணுமே, யாரை கொண்டு பண்றதுன்னா சரி கண்ணனை தலைவனா வச்சுங்கோ அப்படின்னு அனுமதிச்சுட்டார்கள். இவ்வளவு காலம் மறைத்திருந்தார்கள். ஆனா இப்ப சரி கண்ணனோட சேரலாம்னு அனுமதிச்சுட்டாலும் இல்லையோ, நமக்கு அனுமதி கொடுத்தவர்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக இப்பாசுரத்திலே சொல்லப்பட்ட நீங்காத செல்வம் நாட்டாருக்கு, தங்களுக்கு அல்ல. நோன்பு நோக்கிறவா தங்களுக்கு பிரார்த்திச்சுக்கலே, ஆனா ஊர் மக்கள் நன்னா இருக்கணுமே. என்ன நாளைக்கு இந்த ஊர்ல தானே நாம் இருந்தாகணும், அவர்கள் நன்னா இருந்தாத்தானே நாமும் நன்னா இருக்க முடியும். அதற்காக பிரார்த்திக்கிறார்கள்னு ஒரு அபிப்பிராயம். மற்றொரு அபிப்பிராயம், நீங்காத செல்வம் என்னால் லோக சுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற நீங்காத செல்வம் அல்ல, கைங்கரியத்துக்கு செய்யறதுக்கு வேண்டிய நீங்காத செல்வம். அதுக்கும் செல்வம் தேவையாச்சே. ராமானுஜருடைய சிஷ்யர் எம்பார், எம்பார் சிஷ்யர் பட்டர், பட்டருடைய சிஷ்யர் நஞ்சியர். ஒரு சன்னியாசி. ராமானுஜரும் சன்னியாசி தான், எம்பாரும் சன்னியாசி தான், நஞ்சியரும் சன்னியாசி தான். அந்த நஞ்சியருக்கு எப்போதும் கைங்கரியத்துக்காக ஒரு தனிகன் பணம் கொடுத்து கொண்டே இருப்பான். அவனை ஏதாவது எழுதி கொண்டு வந்து காட்டினாலோ, இந்த மாதிரி நான் எழுதியிருக்கேன் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுனாலோ நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவார். அதே மற்ற பேர் கூட இருக்கிறவா, இல்லையே இதில் இந்த தப்பு இருந்திருக்காப்பில் இருக்கே சுவாமி நன்னா இருக்குன்னு சொல்லிவிடுத்தேன்னா, ஏதோ அவன் ஆசைப்பட்டு எழுதின்னு வந்திருக்கான், பெருமாள் கைங்கிறதுக்காக செய்கிறான், நான் ஒன்றும் இப்போ பெரிய பொய் சொல்லிடலை, அவனு நல்லத்தைத்தானே எழுதின்னு வந்திருக்கான், அதோட விட்டுடுவோம். இப்போ அவனை குற்றம் சொல்லி மனசு புண்பட்டு அவன் கொடுக்கறத நிறுத்தி என் கையமும் நின்று இது இத்தனை எதுக்குன்னுட்டு சுமார் 900 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சன்னியாசி சொல்லியிருப்பறனால், அப்போ இன்னைக்கு நாம் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் செல்வம் தேவை, பகவத் கைங்கரியத்துக்கு செல்வம் தேவை. அதுக்குன்னு இன்னைக்கு இருக்கிறவாளோட அன்னைக்கு இருக்கிறவாளை அடி இப்போ ஒப்பிட்டு சொல்லிடலை. ஏன்னா இன்னைக்கு நாம் தப்பு தப்பாக எழுதின்னு போய் காமிச்சிருவோம், அன்னைக்கு அப்படி எழுதின்னு போயிருக்க மாட்டான், நன்னாத்தான் அவனும் எழுதின்னு வந்திருப்பான். அதனால தான் நன்னா இருக்குன்னு அந்த சுவாமி சொன்னாரே தவிர, இன்னைக்கு நாம் அபத்தமாக கொண்டு போய் காமிச்சுட்டு அதையும் அந்த சன்னியாசி நன்னா இருக்குன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ. அதனால செல்வம் அவசியம் தேவைதான், கைங்கரியத்துக்கு வேண்டிய செல்வம் தேவை. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும், செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தெடுத்தளித்த அருந்தவனி ராமானுஜன். திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார், ராமானுஜ நாமத்தை சொன்னோம் என்னால் பொருந்திய தேசும் நல்ல தேஜஸ் கிடைக்கும், பொறையும் பொறுமை கிடைக்கும், திரளும் நல்ல சாமர்த்தியம் கிடைக்கும். பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் திக்கட்டும் கீர்த்தி பரவும். பொருந்திய தேசும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் தேரும். நல்ல ஞானம் ஏற்படும், செல்வமும் சேரும். அப்போ செல்வம்ங்கிறத கடைசியாக வச்சு, ஆனால் அதுவும் சேரும்னு தானே சொல்லியிருக்கார். ராமானுஜருங்கிற சன்னியாசியை சேவித்தாலே, அவருடைய திருநாமத்தை சொன்னாலே செல்வம் சேரும்னா, இது நேர கண்ணனையே ஆசிரியத்தா செல்வம் சேராது போடுமா? சன்னியாசியே செல்வத்தை கொடுப்பறனால் அப்போ பகவானும் மகாலட்சுமியும் அவசியம் கொடுப்பார்கள். ஆக நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறையும்னு ஆண்டாள் சொன்ன பாசுரம். பாசுரத்தின் பதபதார்த்தம் மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடி, ஓங்கி தன்னுடைய இடது திருவடியாலே மேல்லோகத்தை அத்தனையும் ஓங்கி அளந்தான் திரிவிக்கிரம பெருமான். வாமனனாக பிறந்து மகாபலியனிடத்திலே 3 அடி மண் பெற்று ஓங்கி உலகத்தை அளைந்த இந்திரன் தன்னுடைய ராஜ்யத்தை மகாபலியனிடத்திலே தோற்றபோது அதை மீட்டு கொடுப்பதற்காக அதிதிக்கும் காஷ்யபருக்கும் மகனாகவும் இந்திரனுக்கு கடைசி தம்பியாகவும் பிறந்தான் வாமனமூர்த்தி. உபேந்திரன்கிற திருநாமத்தோடு அவனை பற்றி தான் சொல்றார். ஓங்கினான் உலகளந்தான் உத்தமன். தன்னுடைய செயலே இல்லை, இது யாருக்கோ நல்லது பண்ணணும், இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணணும்னா நம்மால எல்லாம் ஒழுங்கா இருந்ததுன்னா பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம காரியத்தை பார்த்துனுட்டு எனக்கு பொழுதில்லை சுவாமி விட்டுடுவோம். பகவானுக்கு இப்போ தன் காரியங்கிறதே புறத்தியார் காரியம்தான், ஏன்னா அவருக்குன்னு ஒரு காரியமே இல்லையே. இந்திரன் பிரார்த்திக்கிறார், இந்த இந்திரனாவது இவனையே எப்பவும் கேட்டுருக்கிறவரான்னா தான் பிரயோஜனாந்தர பரன். அமிர்தமா இருக்கிற பகவானை வேண்டாம், கடல் கடைந்த அமிர்தம் வேணும்னு கேட்கிற அளவுக்கு அல்பன். ஆனா அந்த இந்திரன் கேட்டுட்டான்ங்கிறதுக்காக தன்னை குறைச்சிக்கிறாரே. உயர்ந்திருக்கிற பெருமான் குள்ள வாமனமூர்த்தியாய், நித்திய கிரகஸ்தானான பெருமாள் பிரம்மச்சாரியாய், உள்ளமாறது கூட அவருக்கு பெருசில்லை. ஆனால் பிராட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மாந்தோலாலே மூடிக்கொண்டு இந்த திருமார்பு காட்சியளிக்காமல் போயிருக்காருனா இது நடக்கவே நடக்காது. எந்த திவ்யதேசத்திலேயாவது திருமார்பு நாச்சியார் தரிசனமாகாது இருந்தால் சும்மா இருப்போமா? அது என்னமானு உடனே கேட்போமோ இல்லையோ. ஆனால் வாமனமூர்த்தி அதை பண்ணிண்டார், பிரம்மச்சரிய ஆசிரமத்தையும் ஏற்றுண்டு போனாரேன்னா
அதான் உத்தமன்னு ஆண்டாள் கொண்டாடுகிறாள். இன்னொருத்தருடைய செயலை செய்யறதுக்காக தன்னை குறைத்து கொண்ட உத்தமன். அதோடல்லாமல் கொடுத்தே பழக்கப்பட்ட பெருமான் கையேந்தி போனாரே, அவருக்கு கொடுத்துத்தான் தெரியுமே தவிர கையேந்தி தெரியாது. ஆனால் ஏந்தினான் உத்தமன் பேர் பாடி, அந்த உத்தமனுடைய திருநாமத்தை பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், நம் பாவைங்கிறது நோன்பு விரதம், சாற்றி நீராடினால் அப்படி தீர்த்தமாடி சென்றால் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, எந்த தீங்கும் இல்லாமல் பஞ்சம் பசி பட்டினி எதுவுமே இல்லாமல் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. என் ஊர்ல மட்டுமல்ல, எல்லா ஊரிலேயும் நாடு முழுக்க. ஏன்னா வேற சில பேர் இருக்கா, அவருடைய தெய்வத்தை பிரார்த்திக்கும் போதே இன்னைக்கு என்னுடைய ரொட்டியை கொடுன்னு கேட்பார்கள். அப்படி கேட்காமல் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள, 3 தடவை மாசத்துக்கு மழை பொழிய வேண்டும். 9 நாள் வெயில், 1 நாள் மழை, மறுபடியும் 9 நாள் வெயில், 1 நாள் மழை, மறுபடியும் 9 நாள் வெயில், 1 நாள் மழை. அதிவிருஷ்டியும் இருக்கக்கூடாது, அனாவிருஷ்டியும் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். 9 நாள் வெயில் அடிச்சு 1 நாள் மழை பெஞ்சுதுன்னா அப்போ அந்த ஜலத்தை எல்லாத்தையும் பூமியில ஈர்த்து கொள்ளும். அப்படி இல்லாமல் இப்போ திடீர்னு நம்ம ஊரில் பெய்யுறது பாருங்க, இது வந்ததுன்னா 2 மாசத்துக்கு கண்ணை திறக்காத மழை, இல்லை 5 வருஷத்துக்கு கண்ணை திறக்காத வெயில். அப்படி இல்லாமல் தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, மாசம் 3 தடவை. நமக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சதெல்லாம் நாடகத்துல ராஜா மந்திரியை பார்த்து கேட்பார், மந்திரி மாதம் மும்மாறி பொழிகிறதா? ஆம் அரசே பொழிகிறது. இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த பாசுரத்தில் தான் அது இருக்கு. தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளா, அது பெய்திருக்கிறபடியால் சென்னற் கதிர்கள் ஓங்கி வளர்கின்றன. நல்ல நிலவளத்தை பற்றி ஆண்டாள் கொண்டாடுகிறாள். ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளா, இந்த ஊர்ல இருக்கிற சென்னல் எவ்வளவு ஓங்கி இருக்கு, திரிவிக்கிரமன் ஓங்கின அளவுக்கு நெல்லு ஓங்கிடுச்சு. அவர் எவ்வளவு வசரமா வளர்ந்தாரோ இது அதை விட வேகமாக வளர்கிறது. ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள, சென்னற்கதிர்கள் நன்னா வளர்ந்திருக்கின்றன. நடுவுல கழனி, அதுல வாய்க்கால்ல தண்ணீர் ஓடுறது, அதுல இருக்கிற மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடிட்டு போறது. ஊடு ஊடு ஊடேன்னு சொன்னா குறுக்கேன்னு அர்த்தம். ஊடு கயலுகள, கயல்கள் மீன்கள். ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, மீன் துள்ளி துள்ளி ஓடுறச்சே கழனியில நடுவுல விளைஞ்சிருக்கிற சில கொடிகளுடைய வேர்ல போய் தட்டுறது, அதனால கொடி அசைகிறது. அந்த கொடிக்கு மேல இருக்கிற பூங்கொத்துக்கள் ஆடுறது. இது நன்னா தொட்டில் ஆட்டுற ஆப்பில் இருக்குன்னு அதுல வண்டுகள்லாம் தூங்குறது. ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, குவளை புஷ்பத்தில் இருக்கிற பொறிவண்டு, பொறிகளார்ந்திருக்கிற வண்டுகள் கண்படுப்ப, நன்னா துளி ஆட்டுற ஆப்பில் இருக்குன்னு தூங்க, பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க. இது கழனியில் நிலவளத்தை சொன்னார். இப்போது பால் வளத்தை தெரிவிக்கிறார். ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க. தேங்காதே, கால்களை பின்னே வைக்காதே. புக்கிருந்து, இடையர்கள் அந்த ஊர்ல மாட்டை பால் கறக்க போகிறார்கள்னால் மாடுனுடைய பெருசு, அது கொடுக்க போற பாலோட அளவு, மாடுனுடைய எண்ணிக்கைகளை பார்த்தா நம்மால் ஆகாதுன்னா அப்படின்னு காலை பின்வைக்க தோணுமா. தேங்காதே, அந்த மாதிரி வா பின்வைக்க மாட்டா. இந்த கோபகுமாரர்களுக்கு எத்தனை ஏற்றம்னா, எத்தனை மாடா இருந்தாலும் கறக்கிறதுக்கு தயார். மாட்டுக்கு என்ன ஏற்றம்னா நீங்க எப்படி கறந்துடுறீன்னு பார்ப்போம். என்ன ஒன்னுக்கொன்னு போட்டியாய் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலபத்தி வாங்க குடம் நிறைக்கும் சீர்த்த முலை. அந்த மாடுகளுடைய காம்பிற்கு ஏற்றம் என்னவெனில் கறந்துட்டே இருக்க வேண்டாம், காம்பை தொட்டு விட்டுட்டா பாத்திரம் நிறைஞ்சிடும். சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். பசுக்கள் அத்தனையும் வள்ளல் பெரும் பசுக்கள். பகவான் வள்ளல். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிபணிந்தார்க்குமிரே இவை உள்ளது என்று ஆச்சார ஹிருதயத்திலே நாயனார் தெரிவிக்கிறார். சீதை உபதேசித்தாள், மகனான பிரகலாதன் உபதேசித்தான், தம்பியான விபீஷணன் உபதேசித்தான், அம்மாழ்வார் உபதேசித்தார், ராமானுஜர் உபதேசித்தார். யாரும் கேட்டுக்காமலே உபதேசிப்பார்களாம். ஹிரண்யகசிபுக்கு போய் பிரகலாதன் உபதேசித்தானே, என்ன வள்ளல்மை! அவனை வெட்டணும்னு பார்த்துட்டு இருக்கான், கொல்லணும்னு பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு நல்ல விஷயத்தை உபதேசிக்கிறான் இல்லையோ. நாம் இந்த பழக்கத்தை வச்சுக்கிறதே இல்லை. நம்ம பல இடத்துல போய் பழகிறோம் இல்லையோ. அங்கே நாஸ்திகர்களும் இருக்கலாம், அது ஆஸ்திகத்தை பற்றியே தப்பாக பேசிட்டு ஆஸ்திக நாஸ்திகர்களும் இருப்பா. நாஸ்திகர்களாக இருந்துட்டா கூட திருத்தி விடலாம், ஏன்னா இப்படித்தானே தெரிஞ்சு போடும். ஆனால் ஆஸ்திக நாஸ்திகர்களாக இருந்தால் நாத்திகரும் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை என்னும் மணவாளவாமனிகள் உபதேச ரத்னமாலையில தெரிவிக்கிறார். நாஸ்திகரையும் விட்டுடு, ஆஸ்திக நாஸ்திகனையும் விட்டுடு,
ஆஸ்திகனை மட்டும் பற்றிக்கொள். என்ன உபதேச மாலையில பாசுரம். நாஸ்திகர்கள்ல அடையாளம் கண்டுபிடிச்சு விடலாம். ஆஸ்திக நாஸ்திகர்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நமக்கு உடனே தோணும், ஓ நமக்கு நாஸ்திகர்கள்லாம் நன்னா தெரியும், அது ஆறு ஆஸ்திக நாஸ்திகன்னு. நாம தெரிஞ்சுட்டு இருக்கிற எல்லாருமே ஆஸ்திக நாஸ்திகால் தான். அவ யாருமே நாஸ்திகால் இல்லை, எல்லாரும் ஆஸ்திக நாஸ்திகர்கள். வெளியிலே நாஸ்திகம், உள்ளுக்குள் ஆஸ்திகம், இப்படிதான் ஓடுகிறதே தவிர ஆரும் இப்போ வெளியில சுத்த நாஸ்திகம் பேசுறதுக்கு அது என்றோர் இந்த பௌத்தனும் ஜெயினனும் பேசிட்டு இருந்தாலே தவிர இன்னெல்லாம் அதற்கு ஆள் கிடையாது. ஆகையாலே நாம் பகவானிடத்திலே பற்றப் போகிறோம். நாட்டாருக்கு நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். ஆக நாம் பிடிச்சுக்கணும்னாலே முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரென விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர். நாஸ்திகனே விட்டுடு, ஆஸ்திக நாஸ்திகனே விட்டுடுன்னார். அந்த நாஸ்திகர்கள்ல தலைவன் ஹிரண்யகசிபு, அவனுக்கும் பிரகலாதன் உபதேசித்தான் ஒல்லியோ. இந்த நாஸ்திகர்கள்ல தலைவன் தான் ஒருத்தன் ராவணன், அவனுக்கும் விபீஷணன் உபதேசித்தான் ஒல்லியோ. ஆக இவர்கள் உபதேசித்தது இருக்கட்டும், இவ எல்லாருக்கும் ஆதாரம் யாரு? இப்ப சீதை ராவணனுக்கு உபதேசிக்கிறாள், பிரகலாதன் ஹிரண்யகசிபுக்கு உபதேசித்தான், விபீஷணன் ராவணனுக்கு உபதேசித்தான். நம் போன்ற மக்களுக்கு ஆழ்வாரும் ராமானுஷரும் உபதேசித்தார்கள். அதுவே தேவலை. ஆனா இங்க நமக்கு உபதேசிக்கிறது இருக்கு பாருங்க. ஏன்னா அவனானும் ஒருத்தன், ஒரு சமயம் அத்தோட கொன்னுடலாம். ஆனா நம்மிடத்துல பல சமயம் கொல்றதும் இல்லை. 3 ராவணனுக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். நம்மளை யாரும் பெருமாள் கொன்னுடுறது இல்லை. ராவணன் ஒருத்தன் தான் இருந்தான், நாம பல பேர் இருக்கிறோம். அவனும் ஒரு காலத்துல தான் இருந்தான், நம்ம அனாதி காலமா இருந்துட்டு இருக்கோம். ஆனாலே நமக்கு இருக்கிற வரைக்கும் பகவான் உபதேசிக்கிறார், சீதை உபதேசிக்கிறாள். என்ன இதுதான் சிரமம்னு கொள்ள வேண்டும். அப்ப ஆழ்வாரும் ராமானுஷரும் நமக்கு உபதேசித்தார்கள். இவா இத்தனை பேரும் கேட்காமலே உபதேசிக்கிறார்களே, இது எல்லாத்துக்கும் ஆதாரம் யார் மூலம்னால் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது தான். ஏன்னா அவர் தானே கேட்காமலே கொடுத்தான். அர்ஜுனனிடத்துல என்ன நன்மை இருந்ததுங்கிறதுக்காக கொடுத்திருக்கார். அந்த கண்ணனே யாரை பார்த்து வள்ளல் தன்மையை தெரிஞ்சுட்டு இருப்பார்னா இப்ப இந்த பாசுரத்தில் இருக்கிற பசுமாடுகளை பார்த்து தான். வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இது எவ்வளவு கொடுக்கும்னா இந்த பசு கொடுக்கறத பார்த்து கண்ணன் சின்ன வயசுல முடிவுக்கு வந்துட்டாராம், இந்த பேரை ஒரு தடவை நாம வயசானப்புறம் எடுக்கணும், அதற்காகத்தான் கீதையே சொன்னார்னு சொல்ல வேண்டும். ஆக பகவான கூட வள்ளன்மையை கொடுக்க வல்ல பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் ஒரு அர்த்தம். மற்றொரு அபிப்பிராயம், கிருஷ்ண கரஸ்பரிசம் பட்டே வள்ளன்மை பெற்ற பசுக்கள். கண்ணன் தொட்டு தொட்டே இது வள்ளல் பெரும் பசுக்கள் ஆயிருக்கொல்லியும். நீங்காத செல்வம் நிறைந்து ஏலோர் எம்பாவாய். இவ்வூரிலே நாட்டிலே உலகமெங்கும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேண்டும். இந்த மனிதநேயம் கண்டிப்பா மக்களுக்கு வர வேண்டும். நாம் என்ன பிரார்த்திக்கிறோம் தினமும்? கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் 100 நூற்றாண்டிரும். கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும். மண்ணுலகம் அல்ல, மண்ணுலகம். மனிச்சுக்கள் மனிதர்கள், கடல் சூழ்ந்திருக்கக்கூடிய உலகம், மனிதர்கள் வாழக்கூடிய உலகம். அந்த இடத்துல நாம ஆண்டாளாகட்டும், இதை எழுதினவராகட்டும், ஸ்வேதத்வீபம் வாழட்டும், ஜம்பூத்வீபம் வாழட்டும், பரதகண்டம் வாழட்டும், தமிழகம் வாழட்டும் நான் சொல்லி வச்சிருக்கா இல்லையே. கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ. ஆனா இன்னைக்கு வெளியில மேடையில பேசும்போது இவர்களுக்கெல்லாம் குறுகிய கண்ணோட்டம்னும் தங்களுக்குத்தான் நெடுகிய கண்ணோட்டம்னு சொல்லுண்டு தமிழேதான் தமிழகமேதான்னு கோஷிச்சுருப்பா. ஆனா அப்படி இந்த பாசுரங்கள்ல இல்லை. நாடெங்கும் வாழ வேண்டும், கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும். இதுதான் உயர்ந்த கொள்கையே தவிர ஏதோ நமக்குன்னு தனியா ஒன்ன கேட்டுக்கிறது கொள்கையா? அது தமிழா இருக்கட்டும், கன்னடமா இருக்கட்டும், ஆந்திரமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பக்தி பக்தி தான். கண்ணன் அந்த வித்தியாசம் பார்க்க போறது இல்லை. ஏன் அவ்வளவு தூரம்? பாஷை தெரிஞ்ச மனுஷர்களை பத்தியா பேசு? பாஷையே பேசாத குரங்கு, பாஷையே பேசாத அணில், பாஷையே பேசாத யானை, இவைகளையும் பகவான் ரட்சிக்கிறான். அதனால சாலப்பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான், கோலத் திருமாமகளோடு உன்னை கூடாதேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அனைத்தையும் காக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கும் ரட்சகனாக இருக்கிறான். நீங்காத செல்வம் நிறையட்டும் என்று நாட்டாருக்காக ஆண்டாள் பல்லாண்டு பாடியது இந்த பாசுரத்திலே. இது 3வது பாசுரம். நாம கீழே விட்டிருக்கிற 2வது பாசுரார்த்தம் பார்ப்போம். கிருத்தியாகிருத்திய விவேகம் பண்ணுகிறாள். இன்னதையெல்லாம் செய்ய வேண்டும், இன்னத்தை செய்யக்கூடாதுன்னு பிரித்து கொடுத்தாள்னு பார்த்தோம் இல்லையோ. எல்லாரையும் கூப்பிடுறா ஆண்டாள். வையத்து வாழ்வீர்கள், இந்த பூலோகத்திலே நன்கு வாழக்கூடியவர்களே, வாழ்ந்துருக்கிறவர்களே வாழ்வீர்கள். நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசகள் கேளீரோ. நம் பாவைக்காக, நோன்புக்காக நாம் என்னென்ன செய்ய போகிறோம்னு கேளுங்கள். வியாக்கியாதா உடனே விசாரிச்சுட்டார், நாம் ஏதானு செய்யலாமோ? ஏன் செய்யும் கிரிசைகள் கேளிரோன்னு இருக்கேன்னா, இல்லையா நாங்கள்லாம் பிரபன்னர்கள், அதனால ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கமே. ஆண்டாளும் பிரபத்தி சாஸ்திரத்துல அவலம்பித்தவதானே. ஆனா செய்யும் கிரிசைகள் கேளிரோன்னு இருக்கே,
பண்ணணுமா பண்ணக்கூடாதா? தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாசுரத்தை பார்த்தால் சோம்பர உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானேன்னு இருக்கு. மேம்பொருள் போக விட்டு மெய்மைய மிக உணர்ந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி தாம்பரத் தலசரத்துன் கடத்தல இருந்து வாழும் சோம்பரை உகத்தி போலும் சூழ்புணல் அரங்கத்தானே. யாரெல்லாம் சரணாகதி பண்ணிட்டார்களோ, மற்ற பிரயோஜனத்தை கேட்காமல் பகவானே பிரயோஜனம் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நெருக்க பிராப்தி இல்லை. வியாக்கியானத்தில் இந்த பங்கிகள்லாம் அடிக்கடி வரும். வியாக்கியான புஸ்தகத்தை நீங்கள் வாங்கி வாசிக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். அந்த தமிழ் கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தாலும், ஏன்னா அது ஒரு 800 வருஷத்து பழசு தமிழ் இல்லையோ. இப்போது நமக்கு தெரிஞ்சு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தமிழ் எழுதியிருந்தாலோ இன்றைக்கி அது மாறுறது. இப்போ இங்கே 70 வயசுக்காரா இருப்பாளோ இல்லையோ, அவளே 10 வயசும் போது என்ன தமிழ் பேசிட்டு இருந்திருப்பாளோ அந்த தமிழ் இத்தனை நாளி மாறி இருக்கும். மாறி இருக்கிறது தான் உயர்த்தின்னு நினச்சிடாதீங்கோ. மாறி நம்ம ஊரில் என்ன தமிழ் பேசுகிறோம் நமக்கு நன்னாவே தெரியும். அது தமிழே இல்லை. இப்போ ஏதோ தமிழ் பேசணும், தமிழ் வளர்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கமே தவிர, பாசுரத்தில் இருக்கிற தமிழ் வியாக்கியான தமிழ் தான் சுத்தமான தமிழ். இன்னும் கேட்டால் வியாக்கியான தமிழ் கூட மணிப்பிரவாள தமிழ் தான், அது தமிழ் அல்ல. ஆழ்வார் பாசுரம் தான் செந்தமிழ். செந்தமிழ் இந்தமிழ் இன்கவி பாடும் பரமகவிகள் செந்தமிழாலேயே பாடினார்கள். வருத்தும் புறவிருள் மாத்த எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்னை திரித்து எரித்த திருவிளக்கத்தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமணி ராமானுஷன். ராமானுஷனுடைய திருவுள்ளத்தில் நீங்காத ஒரு அகண்ட தீபம் விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த தீபத்தை ஏற்றி வைத்தவர் பொய்கை ஆழ்வார். ஒரு பக்கத்திலே சம்ஸ்கிருத வேதாந்தம், மற்றொரு பக்கத்திலே திராவிட பாஷை. இந்த 2 பிரித்து கார்த்திகை தீபமாட்டம் ஏற்றிட்டார். ஆனால் அவர் ஏற்றினது ஐப்பசி தீபம். அவர் கார்த்திகை தீபத்தில் ஏற்றாமல் ஐப்பசியில் ஓணம், அவிட்டம், சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் என்னும் பொய்கை பூதம் பேய் 3 ஆழ்வார்களும் விளக்கேற்றினார்கள். அந்த 3 விளக்கும் அவரவர்கள் அவதார ஸ்தலத்தில் இருக்கோ இல்லையோ தெரியாது, திருக்கோவலூரில் இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் ராமானுஷர் உள்ளத்திலே அகண்ட தீபமாக அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். நம்ம உள்ளத்திலையும் எரியலாம். நாமும் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதியை சொல்லிண்டா அந்த தீபம் நம்முடைய உள்ளத்திலேயும் எப்போதும் எரியும். ஆகையாலே இந்த தீபம்ங்கிறது ஏற்றப்பட்டிருக்கிறது விளக்கு. விளக்கு தான் நமக்கு ஒளி கொடுக்க போகிறது. அப்படி நாம் சம்ஸ்கிருத வேதாந்தத்தையும் திராவிட வேதாந்தத்தையும் 2 பிரியாக கொண்டிருக்கிறோம். அப்படி பார்த்தோம்னா வியாக்கியானங்கள் எல்லாம் மணிப்பிரவாள முறையில் இருக்கும் இல்லையோ. மணிப்பிரவாளம்ங்கிறது வடமொழியும் தென்மொழியும் கலந்து எழுதியிருப்பது மணிப்பிரவாளம். மணி என்பது மணி, ரத்னம் மணி. பிரவாளம்ங்கிறது பவழம். இப்போ பவழத்தையும் வேறொரு மாணிக்கத்தையும் சேர்த்து ஒரு சங்கிலி பண்ணணும்னால் அது மாறி மாறி வரும். பார்க்கறதுக்கு நன்னா இருக்காது இல்லையோ. வைரத்திலேயே மாலை பண்ணிடலாம், பவழத்திலேயே மாலை பண்ணலாம், முத்திலேயே மாலை கோர்க்கலாம். ஆனால் நவரத்ன மாலை பண்ணணும்னா பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இடையூறு இல்லாமல் பளிச்சுன்னு அது வரிசையாக கோர்க்கணும் இல்லையோ. அந்த கோக்க தெரிஞ்சு தான் நம்ம பூர்வாச்சாரியர்கள் கோத்துருக்கா. சம்ஸ்கிருதமாக எழுதிட்டு போடலாம், தமிழாக எழுதிட்டு போடலாம். ஆனால் சம்ஸ்கிருதத்தையும் தமிழையும் கலந்து கலந்து எழுத வேண்டும் இல்லையோ. அதுதான் மணி பிரவாளம். ஒன்று மணியாட்டம், ஒன்று பிரவாளமாட்டம். இந்த 2 வாசிக்கிறச்சே கண்ணுக்கு ஒன்று தட்டாமல் இயைந்து போகணும் இல்லையோ. அந்த வியாக்கியானம் தான் மணிப்பிரவாள வியாக்கியானம். பாசுரங்கள்லாம் செந்தமிழில் இருக்கும், வியாக்கியானம் மணிப்பிரவாளத்தில் இருக்கும். அதனால நமக்கு சம்ஸ்கிருத அறிவு குறைகிறபடியால் அதை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம். கவலைப்படாமல் ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் படிக்கிறதுன்னு வச்சுக்கணும். வியாக்கியான புஸ்தகத்தை வாங்குங்கோ, திருப்பாவே வச்சுக்கலாம். பெரியவாச்சானுடைய 3000 படி வியாக்கியானம் வச்சுட்டா கூட வாசித்து பார்க்கறது ஒரு 50 வரி இருக்குதுன்னு வச்சுங்கோ, ஒரு 10 வரி புரியாது, பாக்கி 40 வரி நிச்சயம் புரியும். ஆனால் அந்த 40 வரியை வச்சு 10 வரியை புரிஞ்சுக்கலாம். இவர் அதை எழுதியிருக்காருன்னா 10 வரி இது போல் இருக்குது. ஒரு காலக்ஷேபம் கேட்டீங்கன்னா அந்த மிச்ச 10 வரி என்னான்னு புரிஞ்சுப்பட போகிறது. அதனால் புஸ்தகத்தை வச்சுண்டு காலக்ஷேபம் கேட்டால் தான் ஆழ்ந்த கருத்துக்கள் புரியும். இப்போ இங்கே நடக்கிறது எல்லாமே உபன்யாசங்கள். உபன்யாசம்ங்கிறது வேறு, காலக்ஷேபங்கிறது வேறு. உபன்யாசம்னா எங்கெங்கோ இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் உங்கள் முன்னாடி ஆனந்தமாக நீங்கள் கேட்கும்படி கொண்டு வச்சுடுறது, அதோட சரி, அவ்வளவுதான் உபன்யாசம். காலக்ஷேபங்கிறது அப்படி அல்ல. கிரந்தத்தை வைத்துக்கொண்டு வரியை படித்து அதில் இருக்கிற ஒரு சொல்லுக்கு கூட விடாமல் பொருள் உரைத்தல். இப்போ இந்த வியாக்கியானத்தை படிச்சுட்டு அடி இங்கே வந்து சொல்லும்போது எனக்கு அந்த வியாக்கியானத்தில் ஏதானும் புரியலன்னா உங்களுக்கு அது தெரியவே வரப்போகிறதில்லை. ஏன்னா நான் விட்டுடுவேனே. ஒரு வினாத்தாளில் 10 கேள்வி கேட்டு 7 எழுதினா போருங்கிறா, அப்படி ஆயிடும் உபன்யாசங்கிறது. ஏன்னா எங்களுக்கே எது புரியலையோ அதெல்லாத்தையும் இங்கே வந்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. கொஞ்சம் சிரிக்கிறாப்புல சொல்கிறான், அடராப்புல சொல்கிறான், 1.5 மணி நேரம் ஆகிடும். இப்போ 1/2 மணி ஆகிடுச்சு பாருங்க. அதனாலே நாம் சொல்ல ஆரம்பிக்கச்சேவே பொழுது முடிஞ்சு போடும். வியாக்கியானத்தை காலக்ஷேபமாக சொன்னால் அப்படி இயலாது.
அதில் இருக்கிற ஓரொரு சொல்லுக்கும் பொருள் தெரிந்துதான் சொல்ல வேண்டும். அந்த சொல் வேற ஒரு பிரமாணத்தை மேற்கோளாக எடுத்திருந்தா அந்த பிரமாணத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லித்தான் பொருள் கொள்ள வேண்டும். அதனால நீங்க இதை படிச்சீர்கள்னால் வைஷ்ணவத்தினுடைய வியாக்கியானத்தின் ஆழ்ந்த கருத்துக்கள், அதனுடைய அது ஒரு ஒரு பணக்கார வியாக்கியானம் அப்படின்னு சொல்லணும். பணம்னா இந்த பணத்தை சொல்லலை, என்ன அழகான வியாக்கியானம் தெரியுமா? பொருட்செறிந்திருக்கிற செல்வச்செறிவு மிக்க வியாக்கியானம். அதில் எழுதி வைத்தார், நாம் பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணும்போது வையத்து வாழ்வீர்கள் நாம் செய்ய வேண்டுமா செய்ய வேண்டாமான்னு பார்த்தார். ஓராழ்வார் தெரிவிக்கிறார், சோம்பர உகத்தி போலும் சோம்பி இருக்கிறவர்களை பகவான் நீ விரும்புகிறாய். மற்றொரு ஆண்டாள் தெரிவிக்கிறாள், செய்யும் கிரிசகள் கேளீரோ, என்னென்னலாம் பண்ணமோ கேள். அப்போ பண்ணணுமா இல்லை தொண்டரடிப்படி ஆழ்வார் சொன்னபடிக்கு ஒன்றும் பண்ணாது இருக்கணுமா? அப்போ வியாக்கியாதா சாதிக்கிறார், மார்பிலே கை வைத்து உறங்க பிராப்தி, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லை, ஈஸ்வர பிரவருத்தி விரோதி ஸ்வப்பிரவருத்திரேவ பிரபத்தி. ஈஸ்வரன் நம்ம ரட்சிக்கிறதுக்கு வராருன்னா நாம் ஒன்றுமே பண்ணாமல் கையை கட்டிண்டு ரட்சிப்பாயின்னு ஒத்துண்டா போரும். இதுதான் சரணாகதிங்கிறார்கள். சரணாகதி யார் பண்ணிவிட்டானோ அவன் அதற்கப்புறம் ஒன்றும் செய்ய வேண்டியதும் இல்லை. அதைத்தான் திருமாலை பாசுரத்திலே சோம்பர உகத்தி போரும், வாழும் சோம்பர் ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்துண்டு பெருமாளை சேவிச்சுண்டு சோம்பி இருந்தா போரும். பெரிய பெருமாளே நீர் அவரை ரொம்ப உகக்கிறீர் போலும், அவள் இடத்துல தான் பெருமாளுக்கு ரொம்ப ஆனந்தம். நீங்கள் அந்த ஊரில் அதை போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ நம்ம ஊர்லேயும் கூட்டம்லாம் வரும், உற்சவ காலத்தில் வரும், சனி ஞாயிறானா வரும், இல்லை அவளுக்கு எப்போ பிரதட்சணம் பண்ணமோ வருவா அப்படி. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் அப்படி அல்ல. அந்த பெருமாள் தான் முதல், தளிகை அப்புறம்தான், பள்ளிக்கூடம் அப்புறம்தான், வேலை அப்புறம்தான். அது 5 மணிக்கு புறப்பாடுன்னா 5 மணிக்கு தான் ஊர் முழுக்க நிற்கும். கார்த்தால 4:45 புறப்பாடுன்னா 4:45 தான் ஊர் முழுக்க நிற்கும். நமக்கு அது போகச்சவே சந்தேகமாக இருக்கும், இவா எப்போ தளி பண்ணுவா, எப்போ பெருமாளுக்கு பண்ணுவா, எப்போ கோவிலுக்கு வருவானே தெரியலையேன்னு தோணும். எல்லாரும் நிற்கிறார்கள், அதுவும் மணி தப்பாது. அப்படி ஒன்று கிட்டக்க நாம் போய் நின்றுட முடியாது. இருந்தாலும் அந்த திவ்யதேசம் அப்படியே போயின்னு இருக்கே, அது என்னமா நடக்கிறதுங்கிற சந்தேகம் நமக்கு வரும் இல்லையோ. அந்த பெருமாளுக்கு அவளை கண்டாதான் ரொம்ப உகப்பான். ஓடி ஓடி வரா, வீட்டு வேலையை பார்க்காத வரா. அப்போ சோம்பல் வீட்டு வேலையில் நல்ல ஈடுபாடு பகவத் விஷயத்தில், சோம்பரி உகத்தி போலும் சூழ்குணல் அரங்கத்தானே. சோம்பி இருக்கிறவர்களை பகவானுக்கு பிடிக்கிறது. ஆனால் இப்போ ஆண்டால் செய்யும் கிரிசைகள் கேளீரோ, நாங்கள் என்ன பண்ண வேணுங்கிறது சொல்கிறோம், கேட்டுக்கொள் என்கிறாள். இதை கண்ணன் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவித்தார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மா தே சங்கஹா அஸ்து அகர்மணி. கர்மண்யேவாதிகாரஸ்தே கர்மாவை செய்வதிலேதான் உனக்கு நோக்கம், உனக்கு அதிகாரம். மா பலேஷு கதாச்சன பலத்தில் எப்போதும் எண்ணத்தை வைக்காதே, பலத்தை குறித்து தாழ்ந்த பலத்துக்காக செய்யாதே. மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு, நீ செய்யும் கர்மத்துக்கு மா கர்ம பல, அதற்கு எந்த பலம் கிடைக்குமோ அதற்கு காரணமாக நீ இராதே. கர்மபல ஹேதுஹு மா பூஹு, நீ செய்யும் கர்மத்துக்கு பலம் கிடைக்கும், அந்த பலத்துக்கு காரணமாக நீ இருக்காதே. இது இத்தனை கண்ணன் சுருண்டு வந்தார். அப்போ கர்மத்தை மட்டும் செய், பலத்துக்கு ஆசை வைக்காதே. பலத்துக்கு உனக்கு நீ காரணம் அல்ல, நீ செய்த கர்மம் காரணம் அல்லன்னு தெரிந்து கொள். இது இத்தனை சொன்ன உடனே அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், எப்படி நான் செய்யணுங்கிறே, ஆனால் செஞ்சேன்னு நினச்சிக்க கூடாதுங்கிறே, பலத்தை குறித்தும் செய்யக்கூடாதுங்கிறே, பலத்துக்கு நான் காரணம் இல்லைங்கிறே, அப்படின்னா செய்யாமலே இருந்து விடுறேனேன்னா. இது இத்தனையும் சொல்றத அதை பண்ணாமலே நாம் இருந்துள்ளோம் இல்லையோ. இல்லையே கடைசி பாதத்தில் கண்ணன் மறுத்துட்டார். மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. அகர்மாங்கிறது செயல் மாண்டு போதல், செயலற்றிருத்தல். அகர்மாங்கிற செயலாற்றாத தன்மையோடே தே சங்கஹா மா அஸ்து, உனக்கு சங்கம் ஏற்படாமல் இருக்கட்டும். செய்கையில தான் உனக்கு தொடர்பு இருக்கணுமே தவிர செய்யாமையில் உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது என்று கண்ணன் தெரிவிக்கிறார். அப்ப கீதையில சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்தாலும் செய்ய வேணும்னு தெரிகிறது. இப்ப ஆண்டாள் சொல்ற செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்த்தாலும் செய்ய வேணும்னு தோன்றது. ஆனா தொண்டரடிப்புடி ஆழ்வார் மட்டும் சோம்பர உகத்தி போலும் சூழ்குண அரங்கத்தானே என்று சாதிக்கிறாரே. மார்பிலே கை வைத்த உறங்க பிராப்தின்னா, துரும்பு நறுக்க பிராப்தி இல்லைன்னால் பகவானே வந்து உனக்கு மோட்சம் கொடுக்குறேன், இங்க இருக்கிற கடிகாரத்தை எடுத்து இப்படி வை, அதை காரணமாக கொண்டு நான் மோட்சம் கொடுக்குறேன்னா நாம எடுத்து வைக்க கூடாதுங்கிறார் ஆழ்வார். மோட்சத்தை அவனாக கொடுக்க வேண்டுமே தவிர நான் உன்னை செஞ்சேங்கிறதுக்காக பகவான் மோட்சம் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அது நிருகேதுக கிருபையாக இருக்காது இல்லையோ. நான் உன்னை பண்ணி அவர்கிட்ட உன்னை வாங்குறதுன்னா வியாபாரம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. பகவானாகவே தான் நமக்கு கொடுக்க வேண்டும். ஆகையால் யாரொருத்தன் உபாய அனுஷ்டானத்தில் தனக்கன்வயமில்லை